மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். முதலாவதாக குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்துலாம் வாங்க. ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 282 ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 974 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல் எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்தபடியாக குவைத்தோட தங்க விலையை பார்த்துலாம் வாங்க. 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33,463 ஃபில்ஸ் ஆகவும் 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 686 ஃபில்ஸ் ஆகவும் 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 280 ஃபில்ஸ் ஆகவும் 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 25 தினார் 29 ஃபில்ஸ் ஆகவும் உள்ளது. அடுத்தது வாங்க குவைத் செய்திகளை முதல்ல பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்ததாக இஸ்தான்புல்லில் நடைபெற்ற அரபு லீக் மாநாட்டில் அல் யஹ்யா பங்கேற்றார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குவைத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா அல் யஹ்யா நேற்று தினம் அரபு லீக் கவுன்சிலின் அமைச்சர்கள் மட்டத்தில் நடந்த மாநாட்டில் அமர்வில் பங்கேற்றார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியின் இஸ்தான்புல்லில் தற்போது நடைபெற்று வரும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் OIC வெளியுறவு அமைச்சர்கள் குழுவின் 51வது அமர்வின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் சவால்களுக்கு மத்தியில் அவசர பிராந்திய முன்னேற்றங்கள் மற்றும் கூட்டு அரபு ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது குறித்த விவாதிக்க அரபு வெளியுறவு அமைச்சர்கள் இந்த அமர்வில் ஒன்று சேர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அமைச்சர் அல் யஹ்யாவின் பங்கேற்பு குவைத்தின் தீவிர ராஜதந்திர ஈடுபாட்டையும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை மற்றும் ஒற்றுமையை பாதுகாப்பதற்கான கூட்டு அரபு முயற்சிகளை ஆதரிப்பதில் அதன் உறுதிப்பாட்டையும் மீண்டும் உறுதிப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பர்வானியா பகுதிகளில் அதிரடியான சுத்திவளைப்பை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முதல் துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சபா அவர்களின் உத்தரவுகளின் அடிப்படையில் போக்குவரத்து மற்றும் செயல்பாட்டுத்துறை நேற்றைய முன்தினம் பர்வானியா பகுதிகளில் விரிவான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சாரம் பல்வேறு விதிமீறல்களுக்கான ஏராளமான நபர்களை கைது செய்து பரிந்துரை செய்தது. காலாவதியான வதிவிட அனுமதிகளுடன் நாட்டில் வசிப்பதாக கண்டறியப்பட்ட 21 நபர்களை அதிகாரிகள் கைது செய்தனர். கூடுதலாக ஸ்பான்சரிடமிருந்து தப்பிச் சென்றதற்காக 11 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் 8 பேர் கைது செய்ய தேடப்பட்ட நபர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் விளைவாக அதிகாரப்பூர்வ அடையாள அட்டை இல்லாத 2 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் 3 சிறார்களை சிறார் வழக்கு விசாரணைக்கு மாற்றினர். நீதித்துறையால் தேடப்பட்ட ஒரு வாகனம் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. அடுத்ததா ஈரானில் பிறந்த ஒருவர் குவைத்தி குடிமகன் என தவறாக பதிவு செய்யப்பட்ட விமானியானது தெரிய வந்துள்ளது. இதன்படி குவைத் நபரின் மரணத்தை தொடர்ந்து நீண்ட காலமாக மறைக்கப்பட்ட குடியுரிமை மோசடி வழக்கு அம்பலமானது. அவரது மகன் பிறப்பால் ஈரானியர் 1986 முதல் குவைத் குடிமகனாக தவறாக பதிவு செய்யப்பட்டுள்ளார் என்பது தெரிய வந்தது.
விரிவான விசாரணைகளின்படி ஈரானிய பெண் ஒருவர் தனது ஈரானிய கணவனை விவாகரத்து செய்த பிறகு குவைத் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை மணந்தபோது இந்த மோசடி தொடங்கியது. அவரது ஒத்துழைப்புடன் முந்தைய திருமணத்திலிருந்து தனது மகனை அவரது குடியுரிமை பட்டியலில் சேர்த்தார். ஈரானில் பிறந்த அந்த குழந்தை குவைத்தின் உயிரியல் மகனாக அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டது. இதனால் கல்வி மற்றும் அரசு வேலைகளை பெறுவது உட்பட முழு குடியுரிமை உரிமைகளிலிருந்தும் பயனடைய முடிந்தது. இறுதியில் அவர் இந்த தவறான அடையாளத்தின் கீழ் குவைத்தில் ஒரு விமானியாக ஆனார். 2021ஆம் ஆண்டு இந்த குவைத் நபரின் குழந்தைகளுக்கிடையே பரம்பரை சொத்து தொடர்பாக தகராறு ஏற்பட்ட போது உண்மை வெளிப்பட்டது. ஒரு சகோதரர் குறித்த சந்தேகங்கள் எழுந்தன. அவருக்கு முறையான தந்தை வழி தொடர்பு இல்லை என்று தோன்றியது. குடும்பத்தினர் முறையான புகார் அளித்தனர். இது DNA பரிசோதனைக்கு உத்தரவிட பொது வழக்குரையை தூண்டியது. இறந்தவரின் சகோதரரின் மாதிரிகள் உள்ளிட்ட சோதனைகள் குற்றம் சாட்டப்பட்ட நபர் குவைத் தந்தையுடன் உயிரியல் ரீதியாக தொடர்புடையவர் அல்ல என்பதை உறுதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்ததா சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காகவும் போர் மற்றும் களத்திறனை மேம்படுத்துவதற்காகவும் பல்வேறு முயற்சிகளின் பேரழிவு ஆயுதங்களுக்கு எதிரான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாடி வரக்கூடிய வீடியோ பாருங்க. அடுத்ததா அல் மசாயல் பகுதியில் புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பொது பணித்துறை அமைச்சகத்தின் சாலை பராமரிப்பு பகுதிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா குவைத்தில் சட்டவிரோத போதைப் பொருட்களை வைத்திருந்ததற்காக குவைத்தி பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக போதைப் பொருள் கட்டுப்பாட்டுக்கான பொதுத்துறையால் பிரதிநிதிப்படுத்தப்படும் குற்றவியல் பாதுகாப்புத்துறை தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக போதைப் பொருள் மற்றும் சைக்கோட்ராபிக் பொருட்களை வைத்திருந்த ஒரு பெண் குவைத் குடிமகளை கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபரிடம் போதைப் பொருள் இருப்பதாக தேசிய புலனாய்வு தகவல்கள் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலின் பேரில் செயல்பட்டு சட்ட நடைமுறைகளை பின்பற்றிய அதிகாரிகள் SHஐ கைது செய்தனர். அவர் கைது செய்யப்பட்ட போது அவரிடம் ஏராளமான கஞ்சா, கொக்கைன் மற்றும் பிற மனநோய் தூண்டும் பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சந்தேக நபர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடம் பரிந்துரைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடும் எவரையும் கண்காணித்து வழக்கு தொடர விரிவான பாதுகாப்பு உத்தரவின் ஒரு பகுதியாக போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகளை முழு பலத்துடன் தொடர உள்துறை அமைச்சகம் தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நாட்டின் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இருக்கும் எந்த ஒரு சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகளையும் புகாரளிப்பதன் மூலம் சட்ட அமலாக்க முயற்சிகளுக்கு ஆதரவளிக்குமாறும் அமைச்சகம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. அடுத்ததாக ஈரானில் இருந்து முதற்கட்டமாக குவைத்திற்கு வந்த குடிமக்கள். வாங்க விரிவாக பார்க்கலாம். ஈரானில் சிக்கி தவிக்கும் 334 குவைத் குடிமக்களை ஏற்றுக்கொண்ட குவைத் ஏர்வேஸின் வெளியேற்றும் விமானம் இன்று அதிகாலை குவைத்திற்கு வந்தடைந்தது. இந்த விமானம் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் குடிமக்களை திருப்பி அனுப்பும் அவசர திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்று தூதரக வட்டாரம் தெரிவிக்கின்றன. மேலும் வெளியேற்றப்பட்டவர்கள் முதலில் ஈரானில் மஷாத்தில் இருந்து
துர்க்மெனிஸ்தானில் உள்ள அஷ்காபாத் சர்வதேச விமான நிலையத்திற்கு தரைவழியாக பயணம் செய்தனர். அங்கிருந்து அவர்கள் குவைத் சர்வதேச விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டனர். வரும் மணி நேரங்கள் மற்றும் நாட்களில் கூடுதல் வெளியேற்று விமானங்கள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததா நேற்றைய தினம் நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் மோதல் குறித்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தின் போது ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானின் தூதர் அமீர் சயீத் இரைவானி மற்றும் ஐநாவுக்கான இஸ்ரேலிய தூதர் டேனி டானான் ஆகியோர் நேருக்கு நேர் விவாத மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளனர். Despite Iran's repeated warning about the threats of our peaceful nuclear sites and facilities, the IAEA Director General has failed to act. His silence undermines the agency's authority, neutrality, and credibility. The IAEA cannot remain silent while safeguard facilities are attacked. This inaction must end. The already dire situation has been exacerbated by mounting and irrefutable evidence of direct involvement by the United States in this illegal war of aggression. Now, with innocent blood still dripping from your hands, you come here asking for sympathy. You demand protection from this council while plotting the extermination of my people. It's enough. Enough with the performances. Enough with the theater. This council should put an end to this charade, once and for all. Mr. Iravani, you are not a victim. You are not even a diplomat. You are a wolf pretending to be a diplomat. And we are done pretending otherwise. அடுத்ததா ஈரான் ஏவுகணை தாக்குதலால் இஸ்ரேலின் மிக முக்கியமான வெய்ஸ்மேன் அறிவியல் நிறுவனம் பெரும் சேதம் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் உயிரிழப்பு இல்லை என்றாலும் 2000க்கும் மேற்பட்ட பல்துறை ஆய்வாளர்களின் பல வருட ஆய்வு பணி வீணாகிவிட்டதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். அடுத்ததா இந்தியர்களுக்காக மட்டும் பிரத்யேகமாக வான்வெளியை திறந்தது ஈரான். ஆபரேஷன் சிந்து மூலம் 1000 இந்திய மாணவர்களை நேற்றைய இரவு ஈரான் மூலம் டெல்லி திரும்பி அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா மத்திய கிழக்கு நாடுகளுக்கிடையே பதற்றம் நீடிப்பதால் தொழிலாளர்களை அனுப்புவதை பிலிப்பைன்ஸ் நாடு தற்காலிகமாக நிறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி புலம்பெயர்ந்த தொழிலாளர் துறை DMW தனியார் ஆட்சேப நிறுவனங்களை மத்திய கிழக்கு மோதல்களால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு தங்கள் தொழிலாளர்களை அனுப்புவதை பிலிப்பைன்ஸ் நாடு தாமதப்படுத்துமாறு ஊக்குவித்துள்ளது. இது அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்கிறது. அடுத்ததா இந்திய செய்தியை பார்க்கலாம் வாங்க. டெல்லியிலிருந்து பூனேவுக்கு சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் பறவை மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பூனேவில் தரையிறங்கிய பின்பே பறவை மோதியது தெரிய வந்ததால் மறுமார்க்கத்திலான விமான சேவை ரத்தானதாக ஏர் இந்தியா விமானம் அறிவித்துள்ளது. அடுத்ததா கடவுச்சீட்டு, அதாவது பாஸ்போர்ட் விண்ணப்பிக்க கணவரின் அனுமதியோ கையெழுத்தோ பெற மனைவிக்கு அவசியம் இல்லை எனவும் கணவரின் கையெழுத்தை மனைவி பெற வேண்டும் என்ற நடைமுறை ஆணாதிக்கத்தை காட்டுவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே மிக்க நன்றி. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.